பரவாயில்ல பாட்டி. பாட்டி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, ரேவதி தான் கூடவே இருக்காளே, இப்ப நான் தெம்பா இருக்கேன். என் இடத்துல இருந்து பாட்டியை நல்லபடியா பாத்துக்கிற ரேவதி, ரொம்ப தேங்க்ஸ். என்னக்கா மூணாவது மனுஷகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்களே? இருந்தாலும் உதவி செய்யறதுக்கு மனசு வரணும்ல. பாட்டிக்கு உதவி செய்யறதை விட வேற என்ன வேலைக்கா எனக்கு இருக்கு? பாட்டி, ரொம்ப நாளைக்கு பிறகு 2 பேரும் கோயிலுக்கு போறோம். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எந்த கோயிலுக்கு போறீங்கப்பா? நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண கோயிலுக்கு தான் போறோம். ரேவதி, பாட்டி. சாமி ரூம்ல போய் கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு வாமா. சரி. ரேவதி என்ன நல்லா கவனிச்சுக்கிறா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுக்கணும். நீ சொன்னதா பவித்ரா சொன்னா பாட்டி. நீங்களே ஒரு நல்ல வரனை பாருங்க பாட்டி. 28 வயசாயிடுச்சு, சீக்கிரமாவே பாத்துடணும். பாட்டி, நல்லா இருமா. இனிமே உங்க 2 பேருக்குள்ள பிரிவுங்கிறதே வரக்கூடாது. தேங்க்யூ பாட்டி. சரிங்க பாட்டி, நாங்க போயிட்டு வரேன். போதும் விடுமா. பரவாயில்ல பாட்டி. எதுக்கு இங்க வந்திருக்க? வர்ஷாவை கூட்டிட்டு போய் எங்க மறைச்சு வச்சிருக்க? மறைச்சு வைக்கிறது மிரட்டுறதெல்லாம் உன்னோட வேலை. வெளியில போ. ஸ்டீஃபன், என்ன அடியோட மறந்துட்டீங்கல்ல? இது நியாயமா? ஏய், ஐ அம் மகாதேவன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கடத்திட்டு வந்திருக்கிற வர்ஷா வேணும். நாங்க கடத்திட்டு வரல. கடத்திட்டு வர வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்ல. நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு இந்த போலீஸ்காரங்க வீட்டை சர்ச் பண்ணிட்டு சொல்லுவாங்க. கண்ட நேரத்துக்கு போலீஸ்களா வந்துட்டு போறதுக்கு இது ஓ வீடு இல்ல. இது எங்க அம்மா பவித்ராமா குடியிருக்கிற கோயில். இது மரியாதையா வெளியே போயிருக்கு. ஏய், தலை இருக்கும் போது வாழெல்லாம் ஆடக்கூடாது. சார் போங்க சார், வந்த வேலையை பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப எதுக்கு சோதனை பண்ண வந்திருக்கீங்க? மேடம் சொன்னாங்களே, கேட்கலையா? அவங்க சொன்னதை நீங்க வேணும்னா கேளுங்க, நாங்க கேட்க மாட்டோம். சார் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். மேலிடத்துல சொன்னாங்கன்னு வந்திருக்கோம். சர்ச் வாரண்ட் இருக்கா? உங்களுக்கு மேலிடம்னா கோர்ட் தான். கோர்ட்ல இருந்து சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்களா? உங்களை அனுப்பின மேலிடம் யாரு? அவர் பேர் என்ன? ஏங்க, அவங்க பேரை நோட் பண்ணுங்க. உங்க ரேவதி, நடந்துக்க முடியாது. கீழே ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பாருமா. சரிங்க பாட்டி. மேடம், எங்க மேலதிகாரி சொன்னதுனால தான் நாங்க வந்தோம். எங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுறோம் ப்ளீஸ். சார் என்ன நீங்க உள்ள போய் சர்ச் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வாசல்ல நின்னு பிச்சை கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தாண்டி உள்ள போங்க பாப்போம். அம்மா, யார் இவங்க? ஒரே அடவடித்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், அப்படியே அடங்கு. நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. என்ன நம்மள பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காளுங்க? ஏய், மறுபடியும் இவங்க ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம படிச்சாலிதான். இப்படியே போயிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது. முன் வச்ச கால பின் வச்சதில்ல இந்த மாதவி. வாங்க சார். என்னடி முறைக்கிற?
பாத்துட்டு இருக்க? வெளியிட போ. போன்னு சொல்றேன்ல. ஏன் மேலே கை வச்சிட்டல்ல, இதுக்கான பலனை நீ அனுபவிச்சே தீருவ. ஸ்டீஃபன், நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? என் கூட வாங்க. வெளியில போடி. இன்னும் உனக்கு புத்தி வரலையா? புத்தி வந்ததுனால தான் நான் அவரை தேடி இங்க வந்திருக்கேன். மரியாதையா அவரை என் கூட அனுப்பி வை. நாடகம் ஆடுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் படையே இங்க வர வைக்கிறேன். நியாயம் எங்க பக்கம் இருக்கு. நீ மிலிட்டரிய வேணா கூட்டு வா போ. ஐயா, இவங்களை வெளியே தள்ளி கதவை சாத்துங்க ஐயா. வெளியில இருந்தே கொலைச்சிட்டு கிடக்கட்டும். அறிவு, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷனா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். என் ஸ்டீஃபனையும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருப்பீங்க, என் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருப்பீங்க. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ ஒரு முட்டாள் மூளையில தான் நினைச்சிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து போ. என் ஸ்டீஃபனையும் வர்ஷாவையும் அனுப்பி வை, நான் போறேன். இத பாருங்க, இவ கூட சேர்ந்துகிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க நாசமாக்கிக்காதீங்க. பண்ணியோட சேர்ந்த பசுமாட்டுக்கு பண்ணி புத்தி தானே வரும். ஏய், யார பார்த்து பண்ணின்னு சொன்ன? உன்னை பார்த்து தான் சொன்னேன். நீ என்ன மனுஷியா நீ? நீங்க பேசாதீங்கண்ணே, நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சார், சார், இங்க யாரு ஃபோன் நான் பண்ணாங்க? தான் சார். இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எந்த ஸ்டேஷன்? வேலூர்ல இருந்து வரோம் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கிட்னாப்பிங் கேஸ் சம்பந்தமா. வேலூர்ல இருந்து வந்தது சரி, லோக்கல் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது? சார், தனிப்பட்ட முறையில் விசாரிக்க சொல்லி மேலதிகாரி அனுப்பினாரு. அதுக்காக எல்லாம் மீறி நடந்துப்பீங்களா? ஏன் சார், உங்க ஹையர் ஆபீசர் ஆர்டர் போட்டா நீங்க செய்ய மாட்டீங்களா? நியாயமா இருந்தா செய்வேன். இப்ப கொஞ்சம் கிளம்புறீங்களா? இல்ல உங்க மேலதிகாரிக்கு தகவல் கொடுக்கணுமா? சாரி சார், நாங்க கிளம்பிடுறோம் சார். வரோம் சார். என்ன மேடம், உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உங்க முறப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. கிளம்புங்க. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், டைமிங்ல வந்தீங்க. ஸ்டேஷனுக்கு வந்து லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஓகே சார். கொடுத்துருங்க. பவித்ரா, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம். நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்க. என்னம்மா, நானும் சண்டை போட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணிருப்பேன்ல, தடுத்துட்டியே. எதுக்கு சண்டை? ஏன் சண்டை? எல்லாம் தெரிஞ்சுக்கணும்டி. முதல்ல இவங்க யாரு, இவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன பகன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். என்ன? ம். ம். நான் தான் சொன்னேன்ல, அவ வீட்டுக்கு போறதெல்லாம் வேஸ்ட்னு. எனக்கும் தெரியும். ஆனா போலீஸோட போய் அவங்கள அவமானப்படுத்துறதா என்னுடைய பிளானிங். அதான் நடக்கலையே. நம்ம தான் அவமானப்பட்டு வந்திருக்கோம். உனக்கு இது புதுசு. ஆனா அவங்களோட மோதி மோதி எனக்கு அது பழகிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேன். அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட முடியாது. நீ 2 அறை வாங்கிட்டு வந்திருக்க. நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த போலீஸ்காரங்களும் சினிமா போலீஸ்காரங்க மாதிரி சும்மா நின்னுட்டு இருந்தாங்க. ஸ்வேதா, இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல மாதவி. நான் அடிப்பட்ட புலி. அந்த பவித்ராவோட கும்பல நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு பவித்ரா கிட்ட இருக்கிற ஸ்டீஃபன் என்கிட்ட வரணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லு. அப்போ காணாம போன வருஷம் பத்தி உனக்கு கவலை இல்லையா? இருக்கு. ஆனா அதை விட எனக்கு பெரியமான பிரச்சனை ஏன் ஸ்டீஃபன் பவித்ரா கிட்ட இருக்கிறது தான். நீ எப்படி முட்டி மோதினாலும் இனிமே அவன் உன்கிட்ட வரப்போறது இல்ல. உன் கூட இருந்தப்பல நீ அசால்ட்டா இருந்துட்ட. திடீர்னு மாறுவாருன்னு எனக்கு எப்படி தெரியும் மாதவி? அவன் எப்படி வேணாலும் மாறிட்டு போட்டோம். அவன் கூட இருந்தப்பவே
நீ அவன் குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும். நீ அவனால கர்ப்பமாயிருந்தா அவன் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான். பவித்ராவும் பவ்யமும் ஒதுங்கி இருப்பான். நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இப்ப கூப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே ஸ்டீஃபன் என்கிட்ட வந்தா நீ சொன்ன மாதிரி தான் நான் செய்ய போறேன். கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி, இப்ப வர்ஷாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பயப்படாத, வர்ஷாவை பத்திரமா மீட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மறுபடியும் கேக்குறேன்னு நினைக்காத. வர்ஷாவை நீ உனக்கு ஏன் மேலதான் சந்தேகம் வருமா? அந்த பவித்ரா மகாதேவன் மேல சந்தேகம் வராதா? பவித்ராவை பயமுறுத்துறதுக்காக நீ அப்படி பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்றதா இருந்தா உன்கிட்ட நான் சொல்லிட்டு செய்ய மாட்டேனா? அப்ப வர்ஷா எங்கதான் போயிருப்பா? இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் வர்ஷாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. யார் ஸ்வேதா? பிரைவேட் நம்பர்னு வருது. நேம் எதுவும் வரல. அட்டெண்ட் பண்ணி பேசு. ஹலோ அக்கா, நான் வர்ஷா பேசுறேன். ஹே வர்ஷா, எங்க இருந்து பேசுற? அக்கா, நான் வர்ஷா பேசுறேன். ஹே வர்ஷா, எங்க இருந்து பேசுற? நீ இப்ப எங்க இருக்கக்கா? நான் இப்போ மாதவி கூட ஒரு இடத்துல இருக்க. அவ கூட நீ இருக்கிற வரைக்கும் நீ உருப்படவே போறதில்ல. வர்ஷா, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? அது உனக்கு தேவையில்ல. என்ன பேசுற நீ? உன்னதான் ஊர் ஊரா தேடிட்டு இருக்கோம். என்னை எங்கேயுமே தேட வேணாம். முதல்ல நீ மாதவின்ற பிசாசை விட்டு விலகிரு. ஹாஸ்டலை விட்டு நீயா போனியா, இல்ல வேற யாராவது உன்னை கடத்தி வச்சிருக்காங்களா? கடத்திட்டு போயிருந்தா நான் உன்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? சரி, தயவு செஞ்சு நீ எங்க இருக்கன்னு என்கிட்ட சொல்லு. சொல்ல மாட்டேன். நீ அந்த பவித்ரா கண்ட்ரோல்ல தானே இருக்க? அவங்க கண்ட்ரோல்ல இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அவ நம்மளுக்கு எதிரி, என் வாழ்க்கையை கெடுத்த துரோகி அவ. பவித்ராக்கா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ போய் பேச வேணாம். ஏய், பவித்ரா உனக்கு அக்காவா? டென்ஷன் பண்ணாத வர்ஷா. நீ இப்ப எங்க இருக்க? முதல்ல நீ மாதவியோட பழகுறத கட் பண்ணு, அப்புறமா நான் சொல்றேன். ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டா. எங்க எங்க இருக்கலாம்? சொல்ல மாட்டேங்கிறா. சரி, என்னதான் சொன்னா? யாரும் அவளை கடத்தலையா? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணணுமா? இதுல இருந்து என்ன தெரியுது? பவித்ராவோட அட்வைஸ் படி பேசிருக்கான்னு தெரியுது. இல்ல, அவ பேசினதுல இருந்து வர்ஷா பவித்ரா கண்ட்ரோல்ல இல்லங்கிறது தெரியுது. அப்போ வர்ஷாவை நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு வேற யாரோ விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்ற மாதவி? வர்ஷா ரகசியமா பேசுறானா, எவனோ ஒரு புத்திசாலி அவ கூட இருக்கான்னு அர்த்தம். மாதவி கிட்டேயே விளையாட்டா? அவங்கள மண்ணை கவ்வ வைக்கிறேன் பாரு. என்ன இந்திரா, இவ்வளோ லேட்டா வர? ரொம்ப நேரமா வெயிட் பண்றதுக்கு நாம என்ன லவ்வர்ஸா? கிஷோர், தேவையில்லாம பேச வேணாம். உங்களை யாரு ஹரிக்கிட்ட கிஃப்ட் கொடுத்து அனுப்ப சொன்னது? ஒய்ஃபை கூல் பண்றது எப்படின்னு தெரியலன்னு ஹரி சொன்னாரு. அதான் ஒரு கிஃப்ட் கொடுத்து அன்பை வெளிப்படுத்த சொன்னேன். வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி கிஃப்ட் எடுத்துட்டு வந்தாரு. ரூம்ல வச்சு ஓபன் பண்ணி பார்த்தா எம்டி பாக்ஸா இருக்கு. ஓ அப்படியா? உள்ள ஒண்ணுமே இல்லையா? சாரி, எப்படி கிஃப்ட் மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற? உங்களுக்குள்ள அன்பை இன்னும் இறுக்கமாக்கிறதுக்கு தான். தேவையில்லை. இனிமே நீ ஹரி கூட காண்டாக்ட் பண்ணக்கூடாது. என்ன நீ பொண்டாட்டி மாதிரி ஆர்டர் போடுற? ஹரிக்கு இன்னும் உன் மேல கோபமும் குறையல, சந்தேகமும் குறையல. அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீ உன் விளையாட்டை இதோட நிறுத்திக்கோ, இல்லனா இதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்ல இந்திரா. ஏற்கனவே அண்ணன் கிஷோர் காண்டாக்ட் பண்ணானு கேட்டுட்டே இருக்காரு. நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கேன். அவர் போலீஸ் அதிகாரி, தன்னோட கடமையை செய்யறாரு. எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க முடியும் கிஷோர்? உனக்கா பேச தெரியாது?
அன்னைக்கு என்ன அரைஞ்சிய அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னை விட சிறந்த நடிகைன்னு. நீ பாட்டுக்கு திடீர்னு என் கையை பிடிச்சு தாலி செயினை கொடுத்துட்ட. அந்த நேரம் பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. நான் தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒன்னு அரைறதை தவிர வேற எந்த வழியும் தெரியல. அதை நான் தப்புன்னு சொல்ல வரலையே. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ண பாரு, அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னோட பிரில்லியன்ஸ். சரி, இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? கர்ப்பமா இருக்கிற மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருக்கல்ல, அந்த நடிப்புக்கு நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். வேணாம், நல்லதோ கெட்டதோ அதை நானே பாத்துக்கிறேன். நல்லது எப்படி நடக்கும்? கெட்டதுதான் நடக்கும். நான் ஒரு லேடி டாக்டரை பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ற மாதிரி வராது இந்திரா. என்ன ஹெல்ப் பண்ண போற? 1 minute. இது உனக்காக தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்த ஏர் பேக் வச்சுக்கோ. இது எதுக்கு? நீ சில நேரங்கள்ல இப்படிதான் மக்கு மாதிரி கேள்வி கேட்க கூடாது. இது உன்னோட கர்ப்பத்தை மாசம் மாசம் டெவலப் பண்ற ஏர் பேக். பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமா ஊதி உன் கர்ப்பத்தை வளர்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஹெல்ப் பண்றதா சொன்ன டாக்டர் இந்த ஐடியாவெல்லாம் தரலையா? இனிமே தான் தருவாங்க. இந்த ஏர் பேக்கை வச்சு 9 மாசம் வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கு பிறகு நான் உனக்கு ஒரு குழந்தைய தரேன். என்னது? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஒரு குழந்தைய ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன். இந்த ஹெல்ப்பே போதும், பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். டேக் கேர் இந்திரா. வீட்டுல தெரிஞ்சு என்கிட்ட மட்டும் நான் செத்தேன். கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவ்வளவுதான், நான் செத்தேன். இந்திரா, இந்த என்ன பண்றது? முதல்ல போட்டுக்கோ. சீக்கிரம். ஃபேஸை கவர் பண்ணிக்கோ. சீக்கிரம் கட்டு. இந்தா இதையும் போட்டுக்கோ. கமான், சீக்கிரம் சீக்கிரமா போடு. வா இந்திரா, இந்த பக்கமா வந்து நில்லு. சீக்கிரம் போ. கிஷோர், ஹரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட்டிங் ஃபார் சம்படி ஹரி. ஓ, நீ ரொம்ப கெட்டவன் தான். ஆனா சில நேரத்துல நீ சொல்ற வேலை கூட ஒர்க் அவுட் ஆகுது. நான் எப்போ நல்லதுதான் நினைப்பேன். பட் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? ஆமா, இவங்க யாரு? அது எ க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. அப்புறம் நீ கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ் பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? ஓ சாரி ஹரி, நான் கிஃப்ட் பாக்ஸில் கிஃப்ட் வைக்க மறந்துட்டேன். அதை ஒய்ஃபை ரொம்ப பிரில்லியண்டா சமாளிச்சிட்டா. இந்திரா எப்பவும் பிரில்லியன்ட் தானே. ஆனா என்னோட பாசத்தை அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. அவங்க உன்னை விட்டு ஒதுங்கி போனாலும் நீ விடாம அன்பு காட்டு ஹரி. அவ காலில் விடுறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் கிஷோர். ஆனா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறா. கர்ப்பமா இருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ வரைக்கும் இந்திராவை பார்க்கவே இல்லை. அவங்க கர்ப்பமா இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, கர்ப்பமா இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். தேவையான ஹெல்ப்பை பண்ணணும்ல. நெருங்க விட மாட்டேங்கிறா கிஷோர். அத நீ தான் புரிய வைக்கணும் ஹரி. அவ எது செஞ்சாலும் நான் சரி சரின்னு போயிட்டு இருக்கேன். ஏன்னா என் வம்சத்தை பெத்து தர போறவளாச்சே. சரி கிஷோர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே, பாய்.
வலையில மாட்டிக்கிச்சு. ஹலோ, ராயப்பேட்டை ஜிஹெச். ஹலோ, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் பேசுகிறேன். சொல்லுங்க சார், என்ன தகவல் வேணும்? பேத்தாலஜிஸ்ட் டாக்டர் செல்வ சுந்தரத்தோட கான்டாக்ட் பண்ண முடியுமா? எஸ் சார், நம்பர் தரேன், நோட் பண்ணிங்க. சொல்லுங்க. சொல்லட்டுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. ஓகே, நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ராமலிங்கம் சார், என்னாச்சு? இதா பார்த்துட்டு இருக்கேன் சார். சரி. ஹலோ. டாக்டர், நான் பாண்டியன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சொல்லுங்க சார். ரோசிங்கிற லேடியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தேன். அதில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது டாக்டர். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு புரியுது சார். அந்த பாடியில் இருந்த 2 கிட்னியுமே இல்லை. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு டொனேட் பண்ணியிருந்தா கூட ஒன்று தான் தந்திருக்க முடியும். பட் 2 கிட்னியுமே இல்லையே. அப்போது திட்டம் போட்டு அந்த லேடியை கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா? இருக்கலாம். செகண்ட் கிட்னியை ரிமூவ் பண்ணுறப்ப கூட உயிர் போயிருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதில் டாக்டரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ? இருக்கலாம் சார். டாக்டர் இல்லாமல் கிட்னி எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை சார். ஓகே, தேங்க்யூ. நான் அப்புறம் கான்டாக்ட் பண்ணுறேன்.